ஓம் வாராகி அம்மாவே போற்றி. வாராகி அன்னையின் அருளோடு இந்த பதிவை நான் தொடர்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய கடன் பிரச்சனை தீர்ந்து பணம் சேரக்கூடிய எளிமையான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பரிகாரத்தை பார்த்துட்ருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்மளால் முடிஞ்சதை நம்ம இந்த பரிகாரம் செய்கிறோம். ஏதாவது ஒரு பரிகாரம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு பலன் கொடுத்ததுன்னா நமக்கு சந்தோஷம் தானே. சரி, இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறது, எந்த கிழமையில் எந்த நேரத்தில் நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. நம்ம இதை செய்யறதுக்கு வெள்ளிக்கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரம் செய்யணும். காலையில் 6 to 7 இல்லைன்னா மதியானம் 12 to 1 இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு சக்கரை தாங்க தேவை. நீங்கள் முதல்ல குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி பாட்டிலில் சர்க்கரையை முழுவதமாக நிரப்பிக்கோங்க. அந்த சர்க்கரையின் மேலே லவங்கப்பட்டையை சொருகி வச்சுடுங்க. அவ்வளோதாங்க. இந்த கண்ணாடி பாட்டிலை யார் கண்ணுக்கும் படாதவாறு, யார் கைக்கும் எட்டாதவாறு மறைச்சி வச்சிடணும். இது அப்படியே 1 மாதம் உங்களோட சமையல் அறையில் அப்படியே வச்சிடுங்க. 1 மாதம் கழித்து சர்க்கரையை எடுத்து எறும்பு புற்றுக்கு போட்டுருங்க. அந்த லவங்கப்பட்டையை தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா கால் படாத இடத்துல போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கடன் தீர்ந்து பணம் சேர்வதற்கான முயற்சியையும் நீங்கள் விடாமல் செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த பரிகாரம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண தட்டுப்பாடுகளை நீக்குங்க. பண வரவு வரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தினால் ஏற்படக்கூடிய அனைத்து தட்டுப்பாடுகளையும் இது நிவர்த்தி செய்யும். இந்த எறும்பு புற்றில் நீங்கள் போடக்கூடிய அந்த ஜீனியை அந்த எறும்பு 2.5 ஆண்டு காலம் எடுத்து அதுக்கு உணவாக சேகரித்து வச்சுக்குமா. அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த உணவை அதை சாப்பிடும்போதும் உங்களுடைய அனைத்து பாவங்களும் மறைந்து போகும். உங்களை அது மனசார வாழ்த்தும். அந்த ஒரு வாழ்த்துதல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அளவு செல்வந்தராக மாறுறதுக்கு அது ஒரு ஆசீர்வாதம். அதனால் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு மாதமும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 இல்லைன்னா மதியானம் 1 to 2 இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் நிச்சயமாக தீர்ந்து போகும். பணத்தினால் நீங்கள் பட்ட கஷ்டம், பட்ட அவமானங்கள் அனைத்துமே நீங்கி போகுங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கடன் பட்டிருக்கோம், கடனால் நம்ம அவமானப்பட்டிருப்போம், எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போம். அந்த ஒரு நிலை எல்லாமே மாறி நம் வீட்டில் பணம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படும். இதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் கண்கூடான ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நிச்சயமாக 100க்கு 100% இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாம் சொல்கிறதுனால எதுவுமே தெரிஞ்சிடாதுங்க. நம்ம செஞ்சுட்டு அதை அனுபவபூர்வமாக உணரும் பொழுது நிச்சயம் அதை நம்ம நம்புவோம். நம்பிக்கையோட முழு மனதோட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. கூடிய விரைவிலே உங்களுடைய கடன் அனைத்தும் அடைந்து மிகப்பெரிய செல்வாக்க உங்களுக்கு இந்த பரிகாரம் கொடுக்கும். இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நீங்கள் நம்புங்க, செய்யுங்க, பலனடைவீங்க. நன்றி.